கருமி ஒருவன் வாயை கட்டி வயிற்றை கட்டி சிக்கனமாக சேர்த்த பணத்தை எல்லாம் திரட்டி ஒரு தங்க கட்டி வாங்கினான். தங்க கட்டியை வீட்டில் வைத்திருந்தால் களவு போய்விடும் என நினைத்து அதை தன் தோட்டத்தில் ஒரு குழியை தோண்டி புதைத்து வைத்தான். நாள்தோறும் தங்க கட்டியை பற்றி நினைவு வரும்போதெல்லாம் குழியை தோண்டி தங்க கட்டியை எடுத்து பார்த்துவிட்டு பிறகு அதை பழையபடி குழியில் புதைத்து விடுவான். இதை ஒரு நாள் அவனுடைய வேலைக்காரர்களில் ஒருவன் ரகசியமாக பார்த்து விட்டான். ஒரு சமயம் கருமி வெளியூர் சென்றிருந்த நேரத்தில் அந்த வேலைக்காரன் தங்க கட்டியை தோண்டி எடுத்துக்கொண்டு ஊரை விட்டே ஓடிவிட்டான். வெளியூரிலிருந்து திரும்பி வந்த கருமி தங்க கட்டியை பார்க்க ஆவலோடு தோண்டினான். அதில் தங்க கட்டி இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு ஐயோ, என் தங்கம் பறிபோய்விட்டதே என்று அழுதான். அவனுடைய அழுகுரல் ஓசை கேட்டு அக்கம் பக்கத்தினர் திரண்டனர். அவர்களில் ஒருவர் என்ன நடந்தது என்று கேட்டார். நான் பாடுபட்டு சேர்த்த பணத்தை கொண்டு ஒரு தங்க கட்டி வாங்கி தோட்டத்தில் புதைத்து வைத்திருந்தேன், அதை காணவில்லையே என்று கதறி அழுதான். அந்த கூட்டத்தில் இருந்த முதியவர் ஒருவர் கருமியிடம், தம்பி, நீ எதற்காக இவ்வளவு வருத்தப்பட வேண்டும்? தங்க கட்டி என்று நினைத்துக் கொண்டு ஒரு செங்கல்லை புதைத்து வை. நாள்தோறும் அந்த செங்கல்லை தோண்டி எடுத்து பார்த்துவிட்டு வைத்துவிடு. உன்னை பொறுத்த மட்டில் செங்கலும் தங்க கட்டியும் ஒன்றுதான். ஏனென்றால் தங்க கட்டியாக இருந்தாலும் அதனை உனது வாழ்க்கைக்கு தேவைக்காக பயன்படுத்தப் போவதும் இல்லை, பிறருக்கு கொடுக்கவும் போவதில்லை. ஆகவே புதைத்து வைத்திருக்கும் பொருள் தங்கமாக இருந்தால் என்ன, செங்கலாக இருந்தால் என்ன, இரண்டும் ஒரே மதிப்புடையதுதான் என்று கூறினார். கூடியிருந்தவர்கள் ஏளனமாக சிரித்தவாறே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தனர். பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமலும் இருப்பவரிடம் பல கோடி பொருள் குவிந்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை என்பதை கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பயன்படாத செல்வம் வீண், பயன்படுகின்ற செல்வமே தூண்.